ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. தமிழகத்தில் டெல்டா மாவட்ட விவசாயிகளை காப்பாற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி காலத்தில் பயிர் காப்பீடு திட்டம் மூலம் டெல்டா விவசாயிகள் பாதுகாக்கப்பட்டதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் கடன் வாங்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் என்றும் விமர்சித்துள்ளார். தங்களுடைய நிலம் வரி போய்விடுமே என்ற அச்சத்தில் இருந்த விவசாயிகளுக்கு அதிமுக அரசு அவர்கள் வயிற்றிலே பால் வாய்க்கின்ற விதமாக டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த அதிமுக அரசாங்கம். டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாய குடிமக்கள் விவசாய தொழிலாளர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நீட்டை அது வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதை தடுத்து நிறுத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போது விவசாய நிலங்கள் பண்படுத்தப்பட வேண்டும். அதற்காக ஏரி குளம் அங்கு இருக்கின்ற வண்டல் மண்ணை விவசாயிகள் அள்ளி இலவசமாக அள்ளி அவருடைய நிலத்திற்கு பயன்படுத்தி விளைச்சலை பெருக்குவதற்கு அற்புதமான திட்டம் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு அதிகமான விளைச்சலை விவசாயிகள் பெறக்கூடிய சூழலை உருவாக்கி அரசாங்கம். நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கர்நாடகத்திலிருந்து பெற முடியவில்லை. திரு ஸ்டாலினால் தண்ணீரை திறந்து விட்டு விட்டார். ஆனால் தொடர்ந்து தண்ணீர் வந்தால் தானே டெல்டா மாவட்டத்தில் பயிரிடப்பட்ட குறுவை சாகுபடி அந்த விளைச்சலை எடுக்க முடியும். விவசாயிகள் காலை நீசியின் உடைவிலையில்லா புத்தகம் கொண்டு வரது பையி பள்ளிக்கூட சைக்கிள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி எல்லாம் கொடுத்து பெற்ற தாய் தந்தைகள் வாங்கி கொடுக்க முடியாததை ஏராள நாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து நல்ல கல்வி கற்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதை செய்த சாதனை அம்மாவை சார். அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு விலகிய உடனே திமுக கிறிஸ்துவ பெருமக்கள் அழைச்சி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டாங்க. 3 ஆண்டு காலமாக கிறிஸ்துவ மக்களுக்கு கண்ணுக்கு தெரியல. நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று சொன்னாலே கிறிஸ்துவ பெருமக்களும் இஸ்லாமிய பெருமக்களும் எங்களை நாடியுடன் திமுக முதலமைச்சர் அழைத்து அமர வச்சு பேசுகிறார். இதுதான் திமுக அரசுடைய வரலாறு. எதையுமே செய்ய மாட்டாங்க. அறிவிப்பது மிக பிரமாண்டமா இருக்கும். மக்களை ஏமாற்றுவதிலே பிரமாண்டமாக இருக்கும். கவர்ச்சிகரமாக பேசுவதிலே முதலிடம் வைப்பார்கள். ஆனால் சாதனையிலே எதுவுமே இருக்காது, பூஜ்ஜியமா இருக்கும். இந்தியாவிலே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறார். எதுல? கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. வேற எதுல முதல் மாநிலம்? திட்டத்தை கொண்டாந்துருக்கிறியா, பாலத்தை கட்டிருக்கியா, ரோட்டை போட்டிருக்கியா, தடுப்பணை கட்டிருக்கியா? இன்றைக்கு கர்நாடகத்திலிருந்து போராடி வாதாடி தண்ணீரை பெற்று விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கிறியா? நாம் கொண்டு வந்த சட்டத்தையாவது பாதுகாத்திருக்கிறியா? ஏழை மக்களுக்கு எந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது? எதுல நீ சிறந்த முதலமைச்சர்? ஊழல் செய்வதிலே சிறந்த முதலமைச்சர் ஸ்டாலின். நம்பர் 1 முதலமைச்சர் என்று சொன்னால் ஊழல் செய்வதிலே நம்பர் 1, தமிழ்நாட்டிலே கடன் வாங்குவதிலே நம்பர் 1. இதுதான் நம்பர் 1 இருக்கின்ற நிலை. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.